வேலைக்கு போறவங்கலாம் மாசம் மாசம் சம்பளத்துக்கு வெயிட் பண்ற மாதிரி டிடிஎஃப் வாசன என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி கேஸ் அவர் மேல போடலாம்னு சொல்லி நெறைய பேர் காத்துட்டு இருக்காங்க போல இருக்குது. அதன் ஒரு அடிப்படையில தான் வந்து ரீசென்ட்டா கார்ல ஃபோன் பேசிட்டு போனாரு. அதனால ஒரு கேஸ போட்டுருக்கோம்னு சொல்லி புதுசா ஒரு கேஸ் போட்டு அவர மதுரையில வந்து ஆஜர் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. மதுரையிலேயே வச்சு அந்த கேஸுக்கான ஜாமீனும் வந்து வாங்கிட்டதாவும் வந்து சொல்லப்படுது. ஸோ இது இன்னைக்கு தான் நடந்திருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையே வந்து மறக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. அது என்னன்னா பிஎம் ஆஃபீஸ்க்கே வந்து இவர் இந்த மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட் சைலன்சர் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி வந்து அவரோட கடையில வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து பிஎம் ஆஃபீஸ்க்கே டைரக்டா வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ அதனோட அடிப்படையில் ரீசெண்டா தான் போலீஸ் அவரோட கடையில போயிட்டு சோதனை எல்லாம் வந்து போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கேஸை வந்து முடிச்சு அதை வந்து மறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி ஒரு கேஸ்ல வந்து இப்போ ரீசெண்டா வந்து மாட்டி இருந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கும் அவர் சைடு இருந்து வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பதிவும் வந்து பண்ணியிருந்தாரு. என்னை பார்த்து தான் வந்து எல்லாரும் கெட்டு போறாங்களா, என்னை பார்த்து தான் வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து கெட்டு போகுதா, வீதிக்கு வீதி டாஸ்மார்க் வச்சிருக்காங்க, அதெல்லாம் யாரும் எதுவும் கேட்கறது இல்ல, போர்ச்சிஸ் கார்ல ஒருத்தனை ஏத்தி கொலை பண்ணிட்டாங்க, அதை பத்திலாம் வந்து எதுவுமே வந்து பெருசா பேச மாட்டேங்கிறாங்க, அதுக்கான கேசஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், அதுவும் லவுட் ஸ்பீக்கர்ல தான் வந்து பேசிட்டு போனா, அது இவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா வந்து பட்டு என்ன இந்த மாதிரி கேஸ்ல வந்து ஆஜர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அவருடைய ஆதங்கத்தை அந்த இடத்துல வந்து வெளி காமிச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவர் சொன்னதுக்கு அப்புறமா அந்த நியூஸை நிறைய பேர் வந்து கேட்டதும் பார்த்ததுக்கு அப்புறமா டிடிஎஃப் வாசனை பிடிக்காதவங்க கூட ஆமா இவர் பேசுறது கரெக்டா தானே இருக்குது, அவர் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர்த்துக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், என்னடா இது எதுக்கு எடுத்தாலும் இவரை போட்டு வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து ஒரு கேள்வியா எல்லாத்துக்குள்ளயுமே இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இப்போ ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டிட்டு போனதுக்கு போடப்பட்ட கேஸுக்கு மதுரையில வச்சு ஜாமீனும் வந்து வாங்கிட்டதா வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடி அவர் பைக்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு ஒரு கேஸும் வந்து வாங்கியாச்சு. இப்ப கார்லயும் ஃபோன் பேசிட்டு போய் ஒரு கேஸ் வந்து வாங்கியாச்சு. இதுக்கடுத்து இன்னும் பஸ் ட்ரெயின் லாரி ஃபிளைட் எல்லாம் இருக்குது. இதுல என்ன மாதிரியான கேசஸ் வந்து வாங்குவாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை வந்து ட்ராலா வந்து எழுப்பிட்டு இருந்தாலும் கூட மேபி அதுல போகும்போது கூட அவர் மேல ஏதாச்சும் ஒரு கேஸுகள் வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. அதுக்கான காரணம் டிடிஎஃப் வாசனை அந்த ஒரு நிலைமைக்கு தான் வந்து தள்ளி இருக்கிறாங்க. ஸோ நீங்களே சொல்லுங்க, டிடிஎஃப் வாசன் மேல ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டிட்டு போனதுக்கு ஒரு கேஸ் போட்டது சரியா தப்பா அப்படிங்கிறத